ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கும் போது நான் வேற ஒரு பிளான்ல ஆரம்பிச்சேன். பட் அது போயிட்டு இருக்கிற அந்த உங்களோட அந்த ஃப்ளோன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நான் சர்வரா ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் அப்பெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிரைவன் ஃபோர்ஸ் ஒன்று உங்களுக்குள்ள இருக்கணும், ஒரு ஃபயர் ஒன்று உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீங்க திடீர்னு இங்க வந்து இந்த லெவல்ல இறங்கி நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த கட்டத்துல நான் இருக்கிறது தயாரா இருக்கிறேன்னு சொல்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இருக்கிற நிறைய பசங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து கிடையவே கிடையாது. அப்போ என்ன டிரைவன் ஃபோர்ஸ் வந்து உங்களை வந்து எடுத்துட்டு போச்சு? என்ன மாதிரி டிரைவன் ஃபோர்ஸ் இருந்தா இப்ப வர்ற பசங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதை வந்து நான் பேசிக்கலி ஒரு டிப்ஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்ன சொல்றது, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஆழம் தெரியாம கால விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஆல்ரெடி இருக்கிற ஜாபே எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹை பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஜாப். அதுல இருந்து விட்டுட்டு வரும்போது ஐ ஷுட் நாட் பி ஏர்னிங் இன் thousands. ஓகே, என்னோட பழைய ஜாப்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியலும் ஸ்கோப்பும் இருக்கிற ஒரு பிசினஸ்குள்ள வரணும், அதை வெற்றியும் அடையும். ஓகே, அது எனக்கு வந்து இருக்கிற ஒரு பேசிக் திங். அதனால உள்ள வர்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பாட்டில் நெக்ஸ் இருக்கு, எதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, எதெல்லாம் பண்ணா நமக்கு தோல்விக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணு, எதெல்லாம் பண்ணா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம்னா, பிசினஸ் இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங். ஓகே, பணம் இன்வால்வ் ஆக போகுது, டைம் இன்வால்வ் ஆக போகுது, அண்ட் உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாமே வந்து இது அஃபெக்ட் ஆகும். நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன மட்டும் கிடையாது, என் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே வந்து அஃபெக்ட் பண்ண போகுது, எய்தர் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. நான் சக்சீட் ஆனா எல்லாருக்குமே வந்து அது பெனிஃபிட் கிடைக்கும், நான் ஃபெயிலியர் ஆனேன் அப்படின்னா அவங்க சேர்ந்துதான் வந்து சஃபர் ஆக போறாங்க. ஸோ இறங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற டவுட்ஸை எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயாவது ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஓகே, அவங்க கிட்ட ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓகே, பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கேளுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு ஜஸ்ட் கேட்டுக்கங்க. அவங்க சொன்னதே தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பிகாஸ் அவங்க எப்படி பிசினஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ நான் என்னோட பிசினஸ் எடுத்துட்டு போய் வந்து ஆல்ரெடி ஒரு பிரியாணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்கே அவங்க பெருமையா சொல்லக்கூடாது, நான் இந்த ஊர்ல இருந்து மாஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த ஊர்ல இருந்து மாஸ்டர் எடுத்துருக்கேன், என் பிசினஸே மாஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன வியப்பா பார்ப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 25 வருஷம் வந்து சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஓகே, அது தெரியாது. நான் ஏதோ வந்து புதுசா எவனோ வந்து பிரியாணி கடைங்க ஹிட் ஆகுறத பார்த்து, இல்ல மிட் நைட் பிரியாணி கடைங்க ஹிட் ஆகுறத பார்த்து எவனோ ஒருத்தர் வந்துட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கேட்டுக்கங்க, இந்த பிசினஸ்ல ஏதாவது ஃபிளாஸ் இருக்கான்றதை கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தாட் ப்ராசஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க, இது நிஜமாலுமே பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அட் த டிசைனிங் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடலாம், லைவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கையில கிடையாது பிசினஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எதுவுமே வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எதா இருந்தாலும் பிளானிங் பண்ணி, ஓகே, ஃபுல்லா என்ன பிளான் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க வேற இடத்துல போய் அதுக்காண்டி வந்து ஒர்க் பண்ணி கத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து will give you enough knowledge. எனக்கு ஆல்ரெடி நான் ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுலாம் தெரியும். ஓகே, எதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியும், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும் அப்படிங்கிறதும் தெரியும். எனக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு திங் என்ன அப்படின்னா இந்த டைமிங் மட்டும். 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிசினஸ் இன்னைக்கு 2 மணிக்கு அதை புஷ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா நான் ரெக்ரூட் பண்ணும்போது நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் 2 மணிக்கு எந்திரிக்கணும்டா அப்படின்னு சொன்னேன்னா there will be lot of pushbacks. இப்போ எடுக்கும் போதே சொல்லிடுவோம் பிசினஸ் வந்து 12 மணிக்கு, ஓகே, 12 மணி ராத்திரி எந்திரிக்கணும், ஓகே, நைட்டு சாயங்காலம் வந்து 6 மணியோட பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆகும், மத்தியானம் அவங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி எடுக்கும்போது அவங்களுக்கும் கிளாரிட்டியோட உள்ள வருவாங்க. ஏன்னா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மாத்திரம் அதை மாத்திரம்னா அவங்க மைண்ட்ல கன்ஃபியூஷன் தான் பில்ட் ஆகும். ஓனர் கிளியரா இருந்துட்டாங்க அப்படின்னா அதை எடுக்கும் போதே வந்து இதுதான் உங்களோட வேலை, ஓகே, இத்தனை மணிக்கு தான் உங்களோட வேலை இருக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுது உங்க ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா முடியும். யாரும் இன்னைக்கு வந்து வேலை செய்ய மாட்டேன்ட்டு உட்காந்துட்டு இல்ல, மக்கள் வந்து நீங்க நேத்து ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க, நாளைக்கு வேற ஒண்ணு சொல்றீங்க, ஓகே, நேத்து சொன்னதை இன்னைக்கு தப்புன்றீங்க, உங்களுக்குள்ளேயே அவ்வளவு குழப்பங்கள் இருக்கு அப்படிங்க. நீங்க முதல்ல தெளிவா இருந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து உழைக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்ற திங்ல இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கிளாரிட்டி வேணும், அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா உழைக்கணும். ஆஸ் அ ஓனர்
உங்களோட வேலையே பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் மெயினா. அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி ப்ராசஸ். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அது எக்ஸிகியூஷன் மட்டும்.